காத்தாயி அம்மனின் அருளடியவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினம் மகிழ்வான செய்தி உங்களை வந்தடைய வாழ்த்துகள். அபிராமி அந்தாதி பாடல் எண் 76. தொலைந்த பொருள் கிடைக்க இந்த பாடலை படியுங்கள், கேளுங்கள். குறித்தேன் மனத்தில் நின் கோலமெல்லாம் நின் குறிப்பறிந்து மறித்தேன். மரளி வருகின்ற நேர்வழி வண்டு கிண்டி வெறித்தேன். அவள் கொன்றை வேணி பிரான் ஒரு கூற்றை மெய்யில் பறித்தே குடிபுகுதும் பஞ்சபான பைரவியே. வண்டு துளைப்பதனால் நறுமணமும் தேனும் சிந்தும் கொன்றை மாலை அணிந்த சடைமுடியினை உடைய சிவபெருமானின் ஒரு பாகத்தை பறித்து அதில் குடியமர்ந்த 5 கணைகளை ஏந்தியுள்ள பைரவியாக இருக்கக்கூடிய அபிராமித்தாயே, உன்னுடைய திருக்கோலத்தை என் மனதிலே வைத்து தியானம் செய்கின்றேன். உன்னுடைய திருவுள்ள குறிப்பறிந்து யமன் வரும் நேர்வழியை அறிந்து அவன் வாராமல் நான் தடுத்து விட்டேன். ஆம், தொலைந்த பொருள் கிடைக்க இந்த பாடலை படியுங்கள், கேளுங்கள். அதுதான் தொலைந்து விட்டதே, பிறகு எப்படி கிடைக்கும் என்று நீங்கள் கேட்கலாம். ஆனால் நினைவில் கொள்ளுங்கள், தொலைந்த பொருள் என்பது நாம் எங்கோ தவறுதலாக வைத்த பொருள்தானே தவிர நம்மிடத்திலிருந்து யாரோ பறித்து சென்ற பொருள் இல்லை. நாம் நினைவு மறதியாக வைத்த பொருளை அம்பிகையை தியானித்து தேடினால் கிடைத்துவிடும். எப்போதும் வைத்த இடத்தில் தேடுவோம். ஆம், நாம் அம்பிகை இடத்திலிருந்து பிரிந்து இந்த உலகிற்கு வந்திருக்கிறோம். இந்த உலகிலிருந்து மீண்டும் அம்பிகை இடத்திலே திரும்ப வேண்டும். அதுகூட நாம் தொலைத்த பொருள்தானே. அம்பிகையின் பாதங்கள் கூட நாம் தொலைத்த பொருள்தானே. எனவே அந்த பாதத்தை அடைவதே நம்முடைய நோக்கமாக இருக்க வேண்டும். அது தொலைத்த பொருள் இல்லை, மீண்டும் கிடைக்கும் பொருள் என்பதை உறுதியாக கொள்வோம். தினம் தினம் அபிராமி அந்தாதி சிந்திப்போம். நம்மை அணைத்து காக்கும் காத்தாயி அம்மனின் திருப்பாதங்களை சிந்திப்போம். அப்போது நம் தீய வினைகள் சிந்திப்போகும். நன்றி, வணக்கம்.